எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் ரெயின் லில்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மெயின்டெனன்ஸே இல்லாமல் வளர்க்கக்கூடிய ஒரு பூச்செடி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் லில்லி சொல்லாங்க. ஒரு வெங்காய கிழங்கு மாதிரி தான் இருந்தது. அதை வாங்கிட்டு வந்து வச்சேன். வச்சு ஒரு 1.5 மாதம் தான் இருக்குங்க. செடி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புஷியாக வளர்ந்துருக்கு. வளர்ந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் மொட்டு பார்த்தேன். இன்றைக்கி காலையில் ரொம்ப அழகாக விரிஞ்சிருந்ததுங்க. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த பதிவு பார்த்திங்கன்னா ஈவினிங் போய் எடுத்தேன். ஈவினிங் வந்து அந்த பூ கொஞ்சம் அழகாக மூடுற மாதிரி அப்படியே சுருங்குச்சு. என்கிட்ட இப்போ 2 கலெக்ஷன் இருக்குங்க. வெள்ளை கலரும் பிங்க் கலரும். வெள்ளை கலர் இன்னும் பூக்கலை, இப்போ தான் பிங்க்கு பூத்துருக்கு. பிங்க்கு இது டார்க் பிங்க்கும் கிடையாது, லைட் பிங்க்கும் கிடையாதுங்க. மிடில் கலரில் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. என் மாடி தோட்டத்தில் ரெயின் லில்லி வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒரு 2 கலெக்ஷன் இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு. இன்னும் நிறைய கலர் தேடி நான் கண்டிப்பாக இது வளர்ப்பேன். ஏன்னா இது ரொம்ப அழகாக இருக்கும் பூத்தா. மாடி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இயற்கையை நேசிப்போம். நன்றி.